லைஃப் ரேஸில் ஓடிட்டுருக்கவங்களா நீங்கள்? அப்போ நின்று ஒரு நிமிஷம் அந்த கதையை கேளுங்க. ஒரு குட்டி பையன் ஊருக்குள்ளே ஓட்டப்பந்தயத்தில் இவனை ஜெயிக்க ஆளே இல்லை. இவன் தான் ஃபாஸ்டஸ்ட் ரன்னர். இவன் பார்ட்டிசிபேட் பண்ணுற எல்லா காம்படிஷன்லேயும் இவன் தான் ஃபஸ்ட் ப்ரைஸ். ஊரே இவனை கொண்டாடி தீர்த்திட்டு இருந்தது. ஆனால் இவனோட ஃபேவரட் டீச்சர் இவனை அப்ரிஷியேட் பண்ணவே இல்லை, கைத்தட்டவே இல்லை. இதை பார்த்த உடனே அவனுக்கு ஒன்றுமே புரியல. உடனே அவன் அந்த டீச்சர்கிட்ட போய், சார் என்ன ஆச்சு, நீங்கள் ஏன் என்னை என்கரேஜ் பண்ணவே இல்லை? நான் என்ன பண்ணால் நீங்கள் என்னை என்கரேஜ் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டாராம். உடனே அந்த ஆசிரியர் சொன்னாராம், தம்பி நான் உனக்கு வேறு ஒரு ரேஸ் வச்சுருக்கேன்ப்பா, அதில் நீ ஜெயிச்சிட்டா கண்டிப்பாக நான் உன்னை என்கரேஜ் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னாராம். சொல்லுங்கள் சார், நான் யார் கூட ஓடணும் அப்படின்னு கேட்டாராம். அடுத்த நாள் ரன்னிங் ரேஸுக்கு அவர் நடக்கவே முடியாத ஒரு வயசானவரையும் கண் பார்வை தெரியாத ஒரு பெண்மணியையும் கூட்டிகிட்டு வந்திருந்தாராம். ரேஸ் ஸ்டார்ட் ஆகுது. 1 2 3 சொன்ன உடனே அந்த குட்டி பையன் பந்தய தூரத்தை 5 நிமிடங்களில் ஓடி ஜெயிச்சிடுறாரு. வழக்கமாக தலையில் தூக்கி கொண்டாடிக்கிட்டு இருந்த அந்த க்ரௌடு இந்த முறை அவனை என்கரேஜ் பண்ணவே இல்லை. அவனுக்கு ஒன்றுமே புரியல. உடனே ஆசிரியர்கிட்ட போய், சார் நீங்கள் என்ன பண்ணீங்க, ஏன் இவங்க என்னை என்கரேஜ் பண்ணவே இல்லை அப்படின்னு கேட்டாராம். அதுக்கு ஆசிரியர் சொன்னாராம், தம்பி இது கொஞ்சம் வேறு மாதிரியான ரேஸுப்பா, இவங்க வேகத்துக்கு இவங்களை கூட்டிக்கிட்டு இந்த பந்தய தூரத்தை கடந்து ஜெயிக்கணும் அப்படின்னு சொன்னாராம். ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு பந்தயத்தை மறுபடியும் தொடங்குறாங்களாம். இந்த முறை அந்த கண் பார்வை தெரியாத பெண்மணியை கையில் பிடிச்சிக்கிட்டு நடக்க முடியாத அந்த முதியவரை மெதுவாக நடக்க வச்சு கூட்டிக்கிட்டு வெறும் 5 நிமிடத்தில் ஓடி ஜெயித்த பந்தய தூரத்தை 50 நிமிடத்தில் கடந்து ஜெயிக்கிறாங்க. அந்த சமயம் இந்த ஊரே அவனை கொண்டாடி தீர்த்தது. இந்த பையனுக்கு ஒன்றுமே புரியல. அப்போ ஏன் இவங்க கைத்தட்டலை, இப்போ ஏன் இவங்க கைத்தட்டுறாங்க அப்படின்னு உடனே ஆசிரியர்கிட்ட போய், சார் இங்கே என்ன நடக்குது, எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு கேட்டானான். உடனே அந்த ஆசிரியர் சொன்னாராம், நீ மட்டும் தனியாக ஓடி ஜெயிக்கிறது இல்லைப்பா சக்ஸஸ்ஸு, நீ ஓடும்போது கூட ஓட முடியாமல் இருக்கிறவங்களையும் வாய்ப்பு கிடைக்காம தவிக்கிறவங்களையும் கூட்டிக்கிட்டு ஓடி ஜெயிக்கிறது தான் உண்மையான சக்ஸஸ் அப்படின்னு சொன்னாராம்.